எபிசோட் ஸ்டார்டிங்ல என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தான் இவள கில் பண்ண வந்தான்னு உண்மை தெரிஞ்சோனே, நான் வந்து அவன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போம்போது, காங் வந்து இல்ல நீ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட தான் இருக்கணும். என் கூட இருந்தா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு அவ சொன்னோனே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன அடிக்க போகாம அங்கேயே நின்றுவான். இங்க வந்து காங் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் எதுக்காக நம்மள கில் பண்ண வந்தான்? ஸோ இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற மாதிரி அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஃபிளாஷ்பேக் எல்லாம் இவளோட மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். அந்த சீனியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவள மேல இருந்து கீழ தள்ளி விட்டுட்டு கில் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஸோ அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்ற மாதிரி காங்கோட மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட அந்த ஆர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வேலை பார்க்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, "சார் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" அவ கேட்டுட்டு இருப்பா. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொருள அழிக்கணும்னு மட்டும் நினைக்காத. நம்ம வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பொருள வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நீ அத யூஸ் பண்ணி பண்ணுன்னு" சொன்னோனே, "சார் நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஜீனியஸ் தான்" சொல்லிட்டு, அங்க எம்ப்டியா இருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து புதுசா இருக்கிற மக்கள் ஆட் பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து முடிச்சிடுவாங்க. இங்க அந்த சீனியருக்கு கால் வரும். ஸோ எங்கன்னு பார்த்தா இவங்களோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே இருக்கும்போது யூமிய பார்த்து கேட்பாங்க. "உனக்கு ஆள் இருக்கான்னு?" கேட்பாங்க. இருக்கா. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம அவ இழுத்துட்டு இருப்பா. இங்க சீனியரா காமிப்பாங்க. ஸோ சீனியர் எதுவுமே சொல்லாம இருக்கும்போது காங் கிட்ட கேட்பாங்க. ஆமா எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து என்கோ அவன் வந்து என் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு காங் வந்து என்கோ பத்தி பேசினோடனே சீனியருக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க வந்து பார்த்தோன்னா எல்லாரும் பேசிட்டு அப்படியே கிளம்பாங்க. கடைசியா யூமி கிளம்பும்போது சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எதுக்காக உனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவ கேட்பானா, நீ இத வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கேட்டிருக்கணும். நீ இப்ப கேட்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, யூமி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா. சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கன்ஃப்யூஷனாவே இருப்பான். இங்க என்கோ வந்து காங்குக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். எங்க இருக்க? ஸோ சேஃபா இருக்கியா? நீ நல்லா இருக்கியான்ற மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங்குக்கு தான் வந்து ஃபுல்லா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். ஸோ ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கேபினுக்கு வந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டு உள்ள வருவான். உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி முயல் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான். நான் நினைச்சேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரூமுக்கு தான் வருவேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். காங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முயல் மாஸ்க் போட்டிருந்தவன் கூட பேசிட்டு இருப்பான். நான் வருவேன் நீ எதிர்பார்த்தியா? ஓகே நான் அப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவனே பேச ஆரம்பிப்பான். ஆமா நீ வந்து என்ன கில் பண்றதுன்னு தானே வந்திருக்க. ஸோ நீ வந்து என்ன கில் பண்ணிக்க நான் வந்து உன்னை எதுவுமே தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் முன்னாடி பேசிட்டு இருப்பான். ஓ நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தைரியமா இருக்கியா? ஸோ நான் அவனை கில் பண்ண வரேன்னு தெரிஞ்சு நீ தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சோஃபால தள்ளி விடுவான். தள்ளி விட்டோன்னே ஓகே நான் வந்து என்னோட வந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த அந்த சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, காங்க கில் பண்றதுக்காக கழுத்தை பிடிச்சு நெரிப்பான். என்கோ வந்துட்டு டேய் அவன் மேல இருந்து கையறான்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுருவான். அப்படியே பின்னாடி திரும்பி வந்துட்டு காங் உனக்கு எதுவும் ஆலையா நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கியன்ற மாதிரி அவ கூட பேசிட்டு இருப்பான். இல்ல எனக்கு வந்து எதுவும் ஆகல நான் வந்து நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பான். ஸோ நீ வந்து என் கூட இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட அந்த மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் ஸோ நீ தான் வந்து என்னை கில் பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு காங் வந்து அவளோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பான். நாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ இந்த பென்ட்ரைவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ இது உனக்கு முன்னாடியே தெரியுமா நான் தான் உன்னை கில் பண்ண வந்தேன்னு எதுக்காக வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு அவனே கேட்பான். ஓகே நீ வந்து இப்போ உண்மையை சொல்லு என்னை கில் பண்ண சொல்லி யார் அனுப்புனாங்கன்னு சொன்னோன்னே அப்போ சீனியர் வந்து நீ வந்து என்னோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணாம இருந்தில்ல அதனால தான் நான் கில் பண்ண வந்தேன்னு சொன்னோன்னே இல்லை நீ வந்து பொய் சொல்ற எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி எனக்கு தெரியும் உனக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா யாரோ இருக்காங்க ஸோ அவங்கள பற்றின உண்மையை சொல்லி நான் வந்து விட்டுறேன்ற மாதிரி காங்க சொல்லுவாங்க. அவன் மறுபடியும் இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ் அக்செப்ட் பண்ணல அதனால தான் நான் கில் பண்ண வந்தேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து அந்த ஆண்ட்டை காமிப்பாங்க. அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யாரு கூட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காங் தான் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இல்ல. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்க. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பொசிஷன்ல வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூமியை ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். யூமிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம கன்ஃபியூஷனா இருப்பான். அவன் இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பின்னாடி வந்து அந்த ஆண்ட் தானே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னோடனே அவனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். அந்த ஆண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லிட்டு காங்கை கில் பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே அந்த சீனியரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இவளுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் ஷாக்ல இருப்பான். ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்றது எனக்கு வந்து எதுவுமே புரியல. நான் வந்து உன்னை கில் பண்றதுக்காக தான் வந்து நீ வந்து என்னோட லவ் அக்செப்ட் பண்ணாம இருந்தில்ல அதனால தான் நான் கில் பண்ண வந்து நான் மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிட்டு இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டே இருக்க எனக்கு தெரியும் உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு. ஆனா அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவன் பேசிட்டே இருக்கும்போதே நம்மால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா எந்திரிச்சு வெளியே போயிடுவான். ஓகே நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல நம்ம டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூவ் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு என்கோ சொன்னோன்னே இல்ல அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. நமக்கு வந்து எவிடன்ஸ் வேணுன்ற மாதிரி காங் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காங் வந்து பார்த்துருப்பாங்களா. ஸோ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி அந்த சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பான். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்குன்னு காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும்.
ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புகழ்ந்துட்டு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ இவர் வந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நல்லா இருக்குன்ற மாதிரி இவர புகழ்ந்து எழுதியிருக்கத இவன் பார்த்துட்டு, ஓகே பரவால்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கீங்க. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகுது. நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோத் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோல என்னன்னா, உங்களோட அந்த ட்ரக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்சிய நான் போக்குறதுக்காக நான் வந்து இன்னொரு தப்பு பண்ணேன். ஸோ அந்த தப்பு பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ட்ரோவர்சி ஃபுல்லா மறைஞ்சுச்சு. அத மட்டும் மறந்துறாதீங்கன்ற மாதிரி அந்த ஆண்ட்ட சொல்லியிருப்பான். என் கூட இருந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு கீழ விழுந்து அழுதுட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அழுகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள காப்பாத்திருப்பாங்க. ஆனா இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளக் பாயிண்ட் வந்து ஃபுல்லா கட் பண்ணுவான். ஸோ கட் பண்ணோனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா பர்ஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ ஃபாலோ பண்ணி போயிட்டாங்க. நம்ம கான்ட்ரோவர்சிய வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்ட பேசிட்டு வெளியே வருவாங்க. என்ன மேம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி யூமி வந்து பார்த்தீங்கன்னா, அவகிட்ட கேட்டுட்டு இருப்பான். இந்த டைம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து இந்த டீமுக்கோட ஒரு புது மேனேஜரா இருக்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. இங்க காங்க காமிப்பாங்க. ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்ல எந்திரிச்சு பார்த்தோனே அவங்க 2 பேரோட ஃபோட்டோ தான் இருக்கும். அவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்துட்டு, ஓகே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு, அதுல வந்து என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம பார்க்கணுன்ற மாதிரி காங் வந்து அவங்களோட டீமுக்கு பேசிட்டு இருப்பாங்க. மேம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க வந்து அண்டர் டாக் டீம் இருந்தாங்கல்ல, அவங்க வேகமா வந்துட்டு, மேம் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆவோம்ன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த டேபிள்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்ஸ வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து அந்த ஆன்ட்டு, யூமி வந்துட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? ஸோ இவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சான்ற மாதிரி எனக்கும் பார்த்துட்டு இருப்பான். அந்த ஆன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, காங்க இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவளும் போயிட்டு நிப்பா. உன்னோட டிஸ்மிஸல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்மிஸல் ஆர்டர காமிச்சோனே, ஓ! நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள கண்டுபிடிச்சிருவேன்ற பயத்துல என்ன வேலைய விட்டு தூக்கிட்டீங்களான்ற மாதிரி காங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்ட் கூட பேசிட்டு இருப்பா. காங் வந்து ரொம்ப கோவமா அந்த டிஸ்மிஸல் ஆர்டர வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கையிலேயே கசக்கிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தப்ப வந்து மறைக்கிறதுக்காக நெறைய தப்பு கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தப்பு எல்லாத்தையும் நான் வெளிய கொண்டு வந்துட்டு, உங்களோட உண்மையான முகத்த நான் வெளிய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, காங் வந்து அந்த ஆன்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே. உன்னால என்ன முடியுமோ அத வந்து பண்ணிக்கோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அத வந்து நான் கண்டிப்பா உனக்கு திருப்பி தருவேன்ற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க யூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டீம் மேனேஜரா வந்து பொறுப்பேத்திருப்பா. ஸோ அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்பீச் வந்து குடுத்துட்டு இருப்பா. அவளால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போல்டா வந்து ஸ்பீச் குடுக்க முடியாம இருக்கும். ஸோ கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நடுங்கிட்டே இருக்கும். அந்த ஆன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எழுதி குடுத்துருப்பா. இதுல இருக்கிறத மட்டும் பேசுன்ற மாதிரி குடுத்தோனே, அவளுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் முழிச்சுட்டு இருப்பா. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இங்க காங்கோட ஆஃபீஸ காமிப்பாங்க. ஸோ காங்கோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபுல்லா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, ஸோ அவங்களோட ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்கலாம் வந்துட்டு, இங்க காங் எங்க இருக்காங்க? ஸோ நாங்க காங்கோட கேபின பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போலீஸ பார்த்தோனே ரொம்ப பயந்துருவாங்க. மேம் போலீஸ் வேற வந்துட்டாங்க. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. போலீஸ் வந்து, ஓகே மேம் நீங்க தானே காங், ஓகே நீங்க அமைதியா வந்துட்டீங்கன்னா, நாங்க எல்லாமே ப்ராப்பரா பார்த்துக்கிறோன்ற மாதிரி அந்த போலீஸ் சொன்னோனே, ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கேன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல மேம் நீங்கலாம் போக்கூடாதுன்ற மாதிரி இவங்கலாம் ரொம்ப பயத்திலே இருப்பாங்க. ஓகே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் பயப்படாதீங்க. நான் வந்து இத பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே சார் வாங்க போலான்னு சொல்லிட்டு காங் வந்து போலீஸ்காரங்க கூட போவாங்க. ஓகே நீ வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எவ்வளோ வேகமா போறேனோ, அத விட வேகமா திருப்பி வந்துருவேன்னு காங் வந்து அவங்களோட பேசிட்டு வெளியே வருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ராகேஷன் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, காங்க ஃபுல்லா என்குயரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே மேம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி காங்க ஃபுல்லா என்குயரி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க யூமிய காமிப்பாங்க. ஸோ யூமி வந்து பார்த்தீங்கன்னா, இவ கூட தான் இருப்பா. அந்த ஆன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் வரும். மேம் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க அவன கிட்னாப் பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, அவன வந்து வேகமா கில் பண்ணிடலான்னு சொன்னோனே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வருவாங்க. யூமியும் அவ கூட வர்றத பார்த்துட்டு, யூமி நீயுமா அவங்க கூட சேர்ந்துட்டேன்னு என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, யூமிய பார்த்து கேட்டுட்டு இருப்பான். ஸோ யூமியோட காதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரகசியம் மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். இந்த ஆன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்கோவ பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சாம்ராஜ்யத்தையே அழிக்க பார்க்குறீங்களா? ஸோ என்னோட அழிவு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவுக்கு வராது. அண்டர் டாக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து காங்க வெளிய கூட எடுக்க முடியலன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா, கொஞ்ச நேரத்திலே காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸுக்கு வந்துரும். அவன் வர்றத பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. மேம் நீங்க வந்து இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பிளான் வந்து குடுத்திருப்பான். அந்த பிளான குடுத்தோனே, ஓகே இதுதான் பிளானா? ஓகே நம்ம பண்ணிடலான்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்க வந்து என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அத சொல்லுங்கன்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம டீம்ல யாரையாவது கிட்னாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ யாராவது பெர்ஃபெக்ட்டா கிட்னாப் பண்ணணும். அதாவது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம கிட்னாப் பண்ணணும். அது மட்டும் இல்ல அவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது
ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா யோசிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா பிங்கோ எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவேன். அதோட எபிசோடு வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.